கன்னிராசிக்காரர்களுக்கு எல்லாத்தையும் சொல்லலாம். எல்லா கிரகமும் சாதகமா இருக்கு. எதை சொல்றது? உண்மையிலேயே பிறந்த ஜாதக அமைப்பின்படி கன்னிராசிக்காரர்களுக்கு ஓரளவிற்கு நல்ல தசாபுக்திகள் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. சூப்பர் கன்னிராசிக்காரர்களுக்கு எல்லாருக்குமே. ஆக எல்லா நிலைமைகளிலையும் மிகப்பெரிய நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இப்போது கன்னிராசிக்காரர்கள். 6ஆம் இடத்தில் சனி, 9ஆம் இடத்தில் குரு, ராசியில் குரு பார்வை, ராசியில் இருக்கக்கூடிய கேதுவிற்கு குரு பார்வை, ராசிநாதன் 11ஆம் இடமான லாபத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு. சூப்பர் அமைப்பு. ஆக எல்லாவற்றிலும் நல்ல விதமான ஒரு அமைப்புகள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். 9ஆம் இடத்தில் குரு, 11ஆம் இடத்தில் புதன் என்பது லாப அமைப்புகளோடு தொழில் அமைப்போடு சம்பந்தப்படுகின்ற ஒரு அமைப்பு. இதுவரைக்கும் செய்கிற தொழிலில் லாபமே கிடைக்கலையே, இந்த வேலையை பார்க்கலாமா வேண்டாமா, இந்த தொழிலை நீட்டித்து செய்யலாமா வேண்டாமா, அந்த வியாபாரம் நமக்கு சரிப்படுமா படாதா, விவசாயத்தை செய்யலாமா வேண்டாமா, தறி போடலாமா வேண்டாமா, இந்த மாதிரி எந்த தொழிலில் ஜீவன அமைப்புகள் இருக்கிறீங்களோ அந்த ஜீவன அமைப்புகள் கை கொடுக்கக்கூடிய நல்ல மாதமாக கன்னிராசிக்காரர்கள் அனைவருக்குமே இந்த மாதத்தை சொல்ல முடியும். ஏதாவது ஒரு மாதிரியான அமைப்புகள் இருக்கா? ஆமாம், செலவுகள் இருக்க போகிறது. என்ன செலவுகள்? 12ஆம் இடம் சுபத்துவத்தை அடைகிறது. 12ஆம் அதிபதி மாதத்தின் பிற்பகுதி 3வது 4வது வாரத்தில் 2 வாரம் 12ஆம் அதிபதி 12ஆம் வீட்டிலேயே ஆட்சியாக இருக்கிறார். ஆக என்ன நடக்கும்? நல்ல லாபம் வரும், நல்ல வருமானம் வரும், அதற்கேற்ற செலவுகள் இருக்கும், நற்செலவுகள் இருக்கும். நற்செலவுகள் அப்படின்னா ராசியை குரு பார்க்கிறார், 9ஆம் இடம் வலுத்து இருக்குது, பாக்கியங்கள் கிடைக்க போகிறது. ஒரு வீடு வாங்க போறீங்க, ஒரு வாகனம் வாங்க போறீங்க, ஒரு நிலம் வாங்க போறீங்க. ஏற்கனவே இவைகள் வாங்குவதற்காக அட்வான்ஸ் கொடுத்து வச்சுக்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே அதை முடிக்கிறதுக்காக சின்ன சின்ன கடன்கள், அதாவது சுப கடன்கள். 6ஆம் இடத்துல சனி இருக்கிறார் இல்லையா, உறுத்தாத கடன் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு வீடு வாங்குறதுக்காக கடன் வாங்கினா தப்பே இல்லையே. இந்த மாதிரியான ஒரு நல்ல கடன்கள் ஏற்படக்கூடிய தன்மைகள் அனைத்தும் நிறைவாக இருக்கக்கூடிய, சகலத்திலும் நன்மைகள் மட்டுமே நடக்கக்கூடிய கன்னிராசிக்கு அதிகமான யோக பலன்கள் கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவே இந்த வாரம் இருக்குங்க. எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எதிரிகள் மிக முக்கியமாக ஒளிவார்கள். கண்டிஷ்டி, பொறாமை, அலுவலகத்தில் நான் மட்டும்தான் வேலை செய்கிறேன், இந்த ஆள் பேரை வாங்கிட்டு போகிறாரு, என்னால் மேனேஜரை பிழைச்சிக்கிட்டு இருக்கிறாரு, அல்லது எனக்கு இப்படிலாம் இருக்குது, பின்னாடி கடை நண்டு மாதிரி எல்லாரும் காலை பிடிச்சி வாடுறாங்க. இந்த மாதிரியான அமைப்புகளில் இருந்து வந்த அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் உழைப்பின் அருமையை நீங்கள் மற்றவர்களுக்கு உணர்த்தக்கூடிய அளவிற்கு, உங்களையே நீங்கள் உயர்த்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தன்மை. கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்கள், பொது ஊடகங்களில், சமூக ஊடகங்களில் சாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்கள், யார் இந்த யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம்லாம் போடுறீங்க இல்லையா, இவங்க எல்லாருக்குமே நல்ல விதமான பணவரவு, நிம்மதி, குடும்ப ஒற்றுமை போன்ற அனைத்தும் கிடைக்கக்கூடிய, சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு 5% பேருக்கு தான் இப்போ நான் சொன்னது அப்படி ஒன்றும் பெருசாக நடக்காது. மற்ற 95% பேருக்கு கோச்சார அமைப்புகள் நன்றாகவே இருப்பதால் அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் இல்லாத நல்ல மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க. கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த ஆகஸ்ட் மாதம்